Please subscribe Sadhguru Sai Creations. இந்த நரைமுடிக்கு நேச்சுரலாக நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கலாம், நேச்சுரலான ஹோம் ரெமெடிஸ் என்னங்க இருக்குது? ஹேர் டை யூஸ் பண்ணி தலையில் நிறைய பேருக்கு ஒயிட் பேச்சஸ் வர்றதை நானே பார்த்துருக்கேன். ஃபேஸ் வந்து வீங்கி போகிற மாதிரி, அப்பர் ஐலிட்ஸ்லாம் வந்து ஒரு வீக்கம் தெரியறது, லிப்ஸ் வீங்கி போகிறது. காலையில் ஒரு 6 o'clock இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 to 3 hours இது அப்படியே இருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. லைட்டாக ப்ரௌனாக தான் இருக்குது, இன்னும் பிளாக்காக ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் டேவும் இந்த ப்ராசஸை நீங்கள் ட்ரை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளை முடி இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் அது பிளாக்காக கண்டிப்பாக மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் நீங்கள் கன்வெச்சிட்டு இருக்கிறது, அதிகமான நான்வெஜ் இல்லை உடல் உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது, முக்கியமாக ஒரு சிலருக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே வாய் கசப்பு இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஸோ வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகி நல்லாவே நமக்கு கருமையான முடி நேச்சுரலாக வர ஆரம்பிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கிரே ஹேர் இருக்குங்க, தலைமுடி ரொம்ப வெண்மை நிறத்தில் மாறிக்கிட்டே வருது. அதுவும் இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர்ன்ற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது யங் அடல்ட்ஸ்க்கு, டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு பார்த்திங்கன்னா இந்த நரைமுடி பிரச்சனை ரொம்ப வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ளாகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நரைமுடிக்கு நேச்சுரலாக நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கலாம், நேச்சுரலான ஹோம் ரெமெடிஸ் என்னங்க இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இந்த நேச்சுரல் ஹேர் டை, அதாவது கெமிக்கல்ஸ் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணால் நிறைய பேர் சொல்கிறீங்க ஸ்கின் அலர்ஜி இருக்குது, ஸோ தலையிலேயே வந்து ஒயிட் பேச்சஸ் வர மாதிரி இருக்குது, நிறைய பேருக்கு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வராங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹேர் டை யூஸ் பண்ணி தலையில் நிறைய பேருக்கு ஒயிட் பேச்சஸ் வர்றதை நானே பார்த்துருக்கேன். ஸோ அது கரெக்டாக சொல்லுவாங்க, அந்த டை அப்ளை பண்ண இடத்துல மட்டும் அப்படியே ஒயிட்டாக ஆன மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் இப்போது நிறைய பேருக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குங்க. ஸ்கின்ல பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் படக்கூடிய இடத்துலலாம் ஒரு ஒயிட் பேச்சஸ் வர மாதிரி இருக்கும், ஃபேஸ் வந்து வீங்கி போகிற மாதிரி, அப்பர் ஐலிட்ஸ்லாம் வந்து ஒரு வீக்கம் தெரியறது, லிப்ஸ் வீங்கி போகிறது, இந்த மாதிரியும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருது. அப்போ நேச்சுரலாக ஹேர் டை நம்ம என்ன ரெடி பண்ணலாம், ஸோ இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நேச்சுரலாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த க்ரே ஹேர் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கருமை நிறத்தில் மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் ஓடு இருக்குது பார்த்திங்களா, சிரட்டைன்னு சொல்லுவோம், இது வந்து ஒரு பாதி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நம்ம கறியாக்கி எடுத்துக்கணும், அதை பவுடர் பண்ணிக்கணும். ஸோ தேங்காய் சிரட்டையை நம்ம கறியாக்கி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட பார்த்திங்கன்னா அவுரி, ஸோ இண்டிகோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவுரி பொடி. ஸோ இந்த தேங்காய் ஓடு கறி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம்னா அவுரி 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதனோட ஹென்னா மருதாணி பொடியும் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். ஸோ இதனோட கடுக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதே மாதிரி செம்பருத்தி மலர்கள் இருக்குது இல்லைங்களா, செம்பருத்தி பூ, இதனுடைய பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தருக்கு இது போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த அளவுப்படி இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு முழு லெமன் இருக்குது பார்த்திங்களா, எலுமிச்சை சாறு இதில் விட்டுறணும். ஸோ எலுமிச்சை சாறு இதில் விட்டுறணும். அதே மாதிரி முழுசாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டீ டிகாஷன் எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணி திக்காக அந்த டிகாஷனை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதை இதனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 6 hours 8 hours அப்படியே வச்சுருங்க. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு 6 to 8 ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சுட்டு காலையில் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு 6 o'clock இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 to 3 hours இது அப்படியே இருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. ஸோ இது அப்படியே இருக்கும்பொழுது ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம்
நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 3 hours இதை நல்லா ரூட்லேருந்தே இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்லேருந்து படுற மாதிரி இதை அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ தலைமுடி நல்லாவே உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். இல்லைங்க எனக்கு லைட்டாக ப்ரௌனாக தான் இருக்குது, இன்னும் பிளாக்காக ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் டேவும் இந்த ப்ராசஸை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ 2 times இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ்ன்றதே கட்டாயமாக இதில் இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹெர்பல் நேச்சுரல் ஹேர் டே தான் இது. ஸோ இப்போது நீங்கள் அந்த ஹேர் டே யூஸ் பண்ணும்போது சில விஷயங்களும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ரெகுலராக நீங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதனோட கொஞ்சமாக கேஸ்டர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, விளக்கெண்ணெய். ஸோ தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதில் கொஞ்சமாக நீங்கள் விளக்கெண்ணெயை அப்ளை பண்ணிக்கணும். ஸோ விளக்கெண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணணும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஹேர் டை நேச்சுரலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளை முடி இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் அது பிளாக்காக கண்டிப்பாக மாற ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சில விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏன் கிரே ஹேர் வருது, எக்ஸஸ் பாடி ஹீட் அப்படின்னு சொல்லும்பொழுது சித்த மருத்துவ முறைப்படி இதை பித்தம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதிகமான பித்தம் உடலில் அதிகமாகும்போது உங்களுக்கு நரைமுடி வர ஆரம்பிச்சிடும். அப்போ பித்தத்தை குறைப்பதற்காக எளிமையான வழிமுறைகள், ஸோ ஆயில் பாத் எடுக்கலாம். ஸோ காலையில் கொஞ்சம் ஆயில் புல்லிங் நல்லெண்ணெய் சேர்த்து வாயில் நல்லா கொப்பளிச்சிட்டே வாங்க. ஸோ இந்த ஆயில் புல்லிங் எடுக்கும்போதும் நமக்கு அந்த பித்தம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏலக்காய், ஸோ ஏலக்காய் தண்ணீரில் போட்டு குடித்தாலும் பித்தம் நமக்கு நல்லாவே குறையும். ஸோ அடிக்கடி இந்த எலுமிச்சை, இந்த நாரத்தம் பழம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ இதையுமே கொஞ்சமாக ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரலாம். ஆனால் பித்தம் வந்து ஈஸியாக குறையிறதுக்கு இதுதான். நம்ம உடலில் எதனால் பித்தம் அதிகரிக்குது, இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் நீங்கள் கன்வீச்சிட்ருக்கிறது, அதிகமான நான்வெஜ், இல்லை உடல் உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது, இது எல்லாமே அதிகமான பித்தத்தை, உடல் சூட்டை தரக்கூடிய விஷயமாக இருக்குங்க. ஸோ இதை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வரணும். முக்கியமாக ஒரு சிலருக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே வாய் கசப்பு இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஸோ வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் பித்தமும் நமக்கு குறைஞ்சு இந்த இளநரை கிரே ஹேர் அப்படின்ற ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இதனோட சேர்ந்து நிறைய பேருக்கு ஹேர் ஃபாலும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஹேர் ஃபால் குறையணுனாலும் இந்த விளக்கெண்ணையும் நம்ம ஹேர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஸ்பெஷலாக இன்டர்னலாக நம்ம எடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்காது. ஹேர் ஃபால் வராமல் இருக்கிறதுக்கு, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 30 நாளுக்கு இதை ட்ரை பண்ணுங்களேன், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ தேங்காய் பால் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அரைச்சி தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இதில் கடுக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ அதுதான் சீக்ரெட்னே சொல்லலாம். ஏன்னா கடுக்காய் நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. ஸோ இந்த துவர்ப்பு சுவை என்ன பண்ணுன்னா அதிகமான ஹேர் ஃபால் வராமல் நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணும், பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணும். அப்போது இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகி நல்லாவே நமக்கு கருமையான முடி நேச்சுரலாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தலைமுடி உதிர்வு, அதுக்கப்புறம் இளநரை பிரச்சனை, ஸோ இது எல்லாமே நமக்கு குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.